வணிகர்கள் வந்திருக்கிறாங்க, நெல் அரவை ரைஸ் மில் வந்திருக்கிறாங்க, அதே போல் நகை கடை உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க, விவசாயிகள் வந்திருக்கிறாங்க, நதிநீர் பிரச்சனை வெற்றி வந்திருக்கிறாங்க, பொது பிரச்சனைகள் இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். எல்லாமே அரசினுடைய கவனத்துக்கு இருக்கின்றது. சில திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை அனைவரும் ஒத்துழைத்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான கல்லூரியை நாம் திறந்திருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் இருக்கின்றது. சாதாரண குடும்பத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளி கூட தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற காலம் இந்த காலம். நான் படிக்கின்ற காலத்தெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தோம். இன்றைக்கி குழந்தை பிறந்தாவே 3 வயசுலேயே கொண்டு விட்டுறாங்க, யூகேஜி எல்கேஜின்னு. நாம் படிக்கிற காலத்தில் 5 வயசு நிரம்பினா தான் 6வது வயசில் தான் பள்ளிக்கு சேர்க்க முடியும். ஆக ஒரு நவீன காலம், விஞ்ஞான காலம் வந்து விட்டது. இன்றைக்கு உலகளவிலேயே போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். நாமளும் அந்த வளர்ச்சி எட்டினால்தான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். இதையெல்லாம் எண்ணித்தான ஒரு அரசாங்கம் அதிமுகவை பொறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு பக்கம் விவசாயம் செழிக்க வேண்டும், ஒரு பக்கம் தொழில் வளர வேண்டும். ஒரு வண்டிக்கு 2 சக்கரத்தை போல இரண்டும் சரியாக இருந்தால் தான் இலக்கை அடைய முடியும். அதை நோக்கித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டது. அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது, இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதில் என்ன பலன் அதிகம் அதை பார்க்கிறோம். சில இடத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது அதை சரி செய்வதற்கு என்ன திட்டம், அதையும் நாங்கள் சரி செய்கின்ற நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இங்கே நிலம் எடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய சவாலான பிரச்சனை. ஒரு பக்கம் நாடு வளர்கின்ற பொழுது, வாகனங்கள் அதிகரிக்கின்ற பொழுது விபத்தில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 10 பஸ் ஓடினா கூட எதில் வேகமாக போகுது அந்த பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் போனால் இப்போ கூட சொன்னாங்க, என்ன வந்தே பாரத் ட்ரெயின், நிறைய ட்ரெயின் விட்டால் கூட அந்த தான் நினைக்கிறோம். அப்படி மைண்ட் செட் ஆகிட்டுது. இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. அதுக்கு தக்கவாறு அரசாங்கம் செயல்பட்டால் தான் நாம் மற்ற நாளோடு ஒப்பிட்டு நாம் வளர முடியும். ஆகவே இன்றைக்கு இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் 50 வயதை தாண்டி விட்டீர்கள். வியாபாரம் தொழில் என்ற காரணத்தினால. அதனால் நம்முடைய காலம் வேறு, இன்றைக்கு இளைஞர்கள் காலம் கூட வேறு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கின்றாங்க அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு தொழிலில் இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, அதை சரியாக முறையிலே கடைபிடிப்பது தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இங்கே கூட உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு நெல்லுக்கு முறையாக விலை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே சந்தைப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு கொடுத்தோம். இன்றைக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம். இன்றைக்கு மழை, வெள்ளம், புயல், வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே போல் நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்தியிருந்தோம். எங்களோட தென்பெண்ணையார் செய்யாறு சொல்லியிருக்கிறாங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தில் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் அமைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு கால திட்டம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளங்கள் எல்லாம்
தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்தால் அதனால் நிலத்தடி உயர்ந்தது. நிலத்தில் இருக்கின்ற மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன. அதே போல் நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அதை கரை ஓரமாக நகரப்பகுதியிலிருந்து கரை ஓரம் நதியினுடைய கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரெல்லாம் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமர் கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்திலே சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க? பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டினாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அனுமதித்து 11,500 கோடி ஒதுக்கியிருக்கு. இதற்காக சொன்ன ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணும், அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும், அதில் வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி அதை பார்த்து செய்தால்தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது. ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க. இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அதிமுக ஆட்சியை குறைச்சிருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய நிதி அமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள் தொழில் செய்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது. ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பல இடத்துக்கு நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க வேணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எங்கள்கிட்ட கவனமாக இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லி எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சாலை விபத்துகளை பற்றி சொன்னார்கள். சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த காரணத்தினால தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதேபோல் சாலை பாதுகாப்பு விதிகள் அதை மிக தெளிவாக நம்முடைய பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு வாகன ஓட்டிகள் வரை இந்த சாலை பாதுகாப்பு வாரம் என்று எடுத்து அதற்கு அவர்களுக்கெல்லாம் இந்த சாலை விதிகளை எப்படி பின்பற்றுறது அதையெல்லாம் நாங்கள் அரசாங்கம் செழிப்படுத்திட்டு இருந்தது. அதே சாலை விதிகளை பின்பற்றினால்தான் நம்ம விபத்துகளை குறைக்க முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் வாகனத்துடைய வேகம் அதிகரித்து விட்டது. இன்றைக்கி நல்ல சாலை சொன்னாங்க, முதல்லாம் பெண்டாக இருக்கும், அதனால் வாகனம் வேகம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் 140 போனால் தானே நம்மளே உள்ளே போடுறான். 100க்கு மேலே தான் எல்லா வண்டியுமே போகுது. 100க்கு கீழே போகிற வாகனமே இல்லை. அந்த வாகனத்தை யாரும் வாங்குறதும் இல்லை. இப்போ பழைய வாகனம்லாம் எங்கேயாச்சும் பாருங்கள், எங்கேயாச்சும் போகுது, அம்பாஸ்டர்லாம் பிடிச்சி போச்சு. ஆக இன்றைக்கு ஸ்பீடு எந்த அளவுக்கு போகுதோ அந்த வாகனத்தை வாங்குறாங்க. அதே இருசக்கர வாகனம் நான் போகும்போது, நான் காரில் போகும்போது பார்க்குறேன், நம்மளே 80-90 போயிட்டுருக்கோம், அதை மேயிட்டு போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் வளைவில் போனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதை உணர மாட்டேங்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். விலை மதிக்க முடியாத உயிர். அதை நாம் பெற்றோர்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். அது ஒரு டீனேஜ் என்று சொல்கின்ற அந்த வயதில் என்ன செய்வதென்றே அறியாமல் செய்கின்ற அறியாமை. அதனால் யாரெல்லாம் பாதிக்கிறார் என்பதும் அவருக்கு புரியல. முதல்லாம் 3 குழந்தை 4 குழந்தை இருந்தது. இப்போ பையன் பிறந்தால் ஒரே குழந்தையில் நிறுத்திக்கிறாங்க. 2வது குழந்தையே போகிறதில்ல. அப்படியே மீறி போனாலும் 2 பெண் குழந்தை தான் வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான பாதையிலே அவளை அழைத்து செல்ல வேண்டும். பெற்றோருடைய கடமை இதில் இருக்குது. சில பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்போடு வளர்த்துறாங்க. சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிக பாசத்தை காட்டி அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதிகமாகிடுது. பாருங்கள், பைக்கில் பாருங்கள், எந்த ஸ்பீடாக போதோ அந்த பைக் தான் வாங்குறாங்க. நான் கூட நிறுத்தி கேட்குறது, இந்த பைக் என்னப்பா வேகத்தில் போகிற, எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறீங்க, இதை போனால் என்ன விபத்து ஏற்படுதில்ல. இதை அவங்கள புரிய வைக்கணும். அதுதான் முக்கியம்.
அவர்கள் போக வேண்டும் என்பதற்காக போகலாம். அந்த வயது அப்படிப்பட்ட வயது. அந்த வயதில் எல்லாமே நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். அந்த வயது தாண்டி தான் நாம் வந்திருக்கோம். நமக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இப்போ வசதி வாய்ப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக வந்துட்டுது. பெற்றோர்களும் அந்த வசதி வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம். அதனால் அவர்களும் நம்ம நம்முடைய பெற்றோர்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தால்தான் இந்த விபத்துகளை நம்ம தடுக்க முடியும். ரெண்டாவது, இன்றைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது. அன்றைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி இருந்து வேறு. இன்றைக்கி உற்பத்தி அதிகமாகிட்டுது. உற்பத்தி ஆகின்ற பொருளை கொண்டு போகணும். அது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அதிகமாகிட்டுது. அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தினா தான் நம்ம தடையில்லாமல் வாகனம் செல்ல முடியும். உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்ய வேணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நெல் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி உற்பத்தி செய்ய விட இப்போ கூடுதலாக உற்பத்தி செய்கிறோம். அதுக்கு நிறைய வாகனங்கள் தேவை. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாகனங்கள் தேவை. அதுக்கு ஏற்றவாறு தான் சாலை விரிவாக்கம். அந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது சாலை பாதுகாப்பு விதிகளின்படி தான் அரசாங்கம் விதியை வகுத்து செயல்படுத்த வேண்டும். அதை பின்பற்ற வேண்டும். அதே போல் பொதுமக்களும் சாலை விதிகளை பின்பற்றினால் இந்த விபத்துகளை குறைக்கலாம். அதிமுக ஆட்சி கண்டவளை பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கண்டறியப்பட்டு எந்தெந்த இடத்துல விபத்துகள் நடக்கின்றதெல்லாம் அறியப்பட்டு அதை சரி செஞ்சோம். வளைவாக சரி செஞ்சோம். கிணறு இருக்குதா, பாதுகாப்பு கொடுத்தோம். சாலை சந்திப்புகள் இருக்குதா, அதை சரி செஞ்சோம். இப்படி பிளாக் ஸ்பாட்டை கண்டறிஞ்சு விபத்துக்கள் எங்கு அதிகமாக ஏற்படுகின்றதோ அந்த பகுதி கண்டறிந்து அந்த விபத்தை தவிர்ப்பதற்குண்டான நடவடிக்கையெல்லாம் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். அதே மாதிரி கல்லூரி கேட்டாங்க. கல்லூரி நிறைய கல்லூரி திறந்தது அதிமுக ஆட்சியில் தான். நீங்கள் சட்டக்கல்லூரி ஆகட்டும், மருத்துவக் கல்லூரி ஆகட்டும் திறக்கலாம். ஆனால் மெரிட்டில் தான் நாங்கள் சேர முடியும். மெரிட்லாம் சேர முடியாது. எங்கள் பகுதியில் கூட சட்டக்கல்லூரி திறந்தாங்க. நான் கேட்டேன், எவ்வளோ பேர் படிக்கிறேன்? 6 பேர் தாங்க நம்ம மாவட்டத்தில் படிக்கிறேன் நாங்கள். ஆக அது சட்டக்கல்லூரி தேவை. 6 சட்டக்கல்லூரியை நாங்கள் திறந்துருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் நான் வந்த பிறகு 6, அம்மா இருக்கும்போது 1, 10 ஆண்டில் 7 சட்டக்கல்லூரியை திறந்து தமிழகத்தில் ஒரு பெரிய வரலாற்றை படைச்சிருக்கிறோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, அம்மா இருக்கும்போது 6, 17 மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டில் திறந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்துருக்குறோம். இது திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவம் கூட வரல. மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னீங்க, 6 மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம். ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும்னா 400 கோடி செலவாகும். சாதாரண அத்தில் கட்டமைப்பு வேணும், அதிகாரி நியமிக்கணும், தொடர் செலவு இவ்வளவும் நாங்கள் செய்யணும். இந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. கடன் தான் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய் அதிகமாகிட்டுது. இங்கெல்லாம் வணிகர்கள் வந்திருக்கிறாங்க. இதை சொல்லி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சொல்லுவேன். 2020-21 அதிமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய். இவ்வளோ வருவாய் திட்டங்கள் எதுவுமே இல்லை. நாங்கள் இவ்வளோ கல்லூரி திறந்திருக்கிறோம், இவ்வளோ பாலங்களை கட்டி கொடுத்துருக்குறோம், அதோட நிறைய விவசாயிகளுக்கு நிவாரணங்களை கொடுத்துருக்குறோம், புதிய சாலைகள் அதிகமாக கொடுத்துருக்குறோம், பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம். எதையுமே செய்யலை. அதோட 4,38,000 கோடி இன்ற வரை கடன். இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குதா திட்டமிட்டுருக்கிறாங்க. 5,38,000 கோடி 5 வருஷத்தில். இதற்கு முந்தி 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டபோது கூட 2021 வரைக்கும் 5,18,000 கோடி. அதில் கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்தில் அரசாங்கத்துக்கு வரி வருவாயே கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, கடையும் திறக்கலை, கடை திறக்கலை, தொழிற்சாலையில் இயங்கலை, பெட்ரோல் டீசல் இல்லை, பத்திரப்பதிவு இல்லை, ரோட் டான்ஸ் இல்லை, கலால் இல்லை, கிடையாது, எதுவுமே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணிய சூழ்நிலை. இவ்வளவும் இருந்தும் கூட 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. திட்டங்கள் நிறையா கொடுத்தோம். வருவாயும் இல்லை, வருஷத்து வரி வருவாயும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் வரி வருவாய் அதிகம், கடனும் அதிகமாகிட்டாங்க. ஆக இதெல்லாம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்றது ஒரு சிரமமான காரியம். எப்படி கடன் கட்ட முடியும்? வரி போட்டு தான் கட்ட முடியும். வேறு எதில் இருக்குது? கூடுதலாக வரியை போட்டு தானே அதை வசூல் பண்ணணும். இந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? இப்போ நீங்கள் வணிகர் இருக்கிறீங்க, போய் பேங்கில் கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குற போது அந்த டியூ கண்டை கட்டியாகணும்ல, இல்லை சீல் வச்சுருவாங்க. எழுத உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணிடுவாங்க. ஒரு சொத்தப்போ அதை
சீல் வச்சுருவாங்க. சொத்துக்கும் உங்களுக்கு வந்து ஏலத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. இல்லாட்டி ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும். மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும். ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்து இவர் ஒரு தனி பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம். விவசாயிகளை பற்றியும் கவலைப்படலை, வணிகரை பற்றியும் கவலைப்படலை, ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு அரசாங்கம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பகுதியை தவிர்த்து விட்டு நீங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இங்கே பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்தோம். சிவில் ஸ்கோர் பற்றி சொன்னாங்க, அது இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே இது வந்து மாநில அரசாங்கம் தான் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது. பல சான்றிதழ் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்தாங்க. இப்போ வந்து சுற்றறிக்கை விட்டுட்டாங்க. அது ஜியோலாம் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை விவசாயிகிட்ட. இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையில் மாநில அரசு விட்டிருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம். அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் வணிகர் பெருமக்கள், அதே போல் இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கணும். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.